என் அருமை உறவுகளே, பாட்டு முடிஞ்சா இருமுண்டை உன்னை பற்றி சொல்ல போகிறேன். அதில் மட்டும் குறியா இருப்பேன். இங்கே நிற்கக்கூடிய ஆனந்த்ராஜ் என்னுடைய சொந்த அக்கா மகன். ஒரு காரணத்துக்காக என்னுடன் இன்னொருத்தர் சேர்ந்து நடித்ததுனால் ஒரு 2-3 வருஷம் ஆனந்த் என்னால் பங்கேற்க முடியலை. ஆனால் வளர்த்து விட்டவர்களெல்லாம் நன்றியை மறந்தார்கள். இவர்கள் அப்படி அல்ல. ஏன்னா இது ரத்தம். ஆனந்த்ராஜ் அதே உண்மை. நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் அதை நினைத்து பார்ப்பார்கள். ஆனால் எங்கள் வாத்தியாருக்கு ஒரு ராசி இருக்குது, மணித்தேவருக்கு. அவருடைய மாணவன் நான் எப்படி உலகம்புறம் உங்களை போன்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை சம்பாதித்தனோ அதே போல் எனக்கு ஒரு ராசி இருக்கு. நான் யாரை மேடையிலே அறிமுகம் செய்து வளர்த்து விடுகிறேனோ அவர்கள் உச்சத்துக்கு வருவார்கள். அதே உண்மை. ஆனந்த்ராஜ் இப்போ நான் இல்லாட்டாலும் தனியாக நடித்து இந்த கிராமத்தினுடைய பேரை காப்பாற்றி விடுவான். பாலமேடு பப்ளு இவங்க அப்பா பிறந்த காலத்திலிருந்து சொந்த வீடே கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிமெண்டட்டையை போட்டு குடியேறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் பிறந்த காலத்திலேருந்து சொந்த வீடு இல்லை. கஷ்டப்படக்கூடிய குடும்பம். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் அவன் கஷ்டப்படுறேன் படிச்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு. ஆனால் இவனுடைய மனதிலே என்னை பார்த்து கலையில் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இதை பெற்றதாயுதப்பன் இதை மாற்றி அமைத்தால் இவன் மனம் நொந்து மனநலம் பாதிக்கப்படுவான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்கள் குழந்தை எதை விரும்புகிறானோ எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை நோக்கி பயணிக்க வைங்கள். அவன் ஆரோக்கியமான மனிதனாக சாதிப்பான். அவன் என்ன பண்ணுறான் பெற்றதாயுதப்பன்லாம் ஏதாவது ஒன்று அவன் என்ன பண்ணுவேன் பெரிய லெவலில் பைலட் ஆகணும்னு நினைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க காவல்துறை அதிகாரியாக போன்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் மன வலிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இருக்கிற இடமில்லாமல் புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பப்புளை இந்த புண்ணிய பூமி என் தாய் வாசலேருந்து சொல்கிறேன். சொந்த நிலத்திலே சொந்தமாக வீடு நான் கட்டி கொடுப்பேன் இந்த பப்புள் குடும்பத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் 12 படித்து அடுத்த கரசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பாலயத்திலே அத்தனை பேரை நான் வளர்த்தாலும் என்னுடைய பிள்ளையாக இவர்களெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நான் சார்ந்த நாடக கலையும் நான் சம்பாரிச்ச என் சொந்த பந்தங்கள் தமிழ் உறவு இல்லாமல் நான் இல்லை. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். பப்புல கண்டிப்பாக பேர் வாங்கிடுவானா? அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே இல்லாமல் எந்த ஒரு நடிகனா வாழ்க்கையில் எவ்வளோ வரை சாம்பவனாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா மயிரை கூட பிடுங்க முடியாது, முன்னேற முடியாது. அவன் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். இப்படித்தான் சொல்லி விட்டுற அப்புறம் என்னையே நோத்தாங்கம்மான்னு. ஒரே ஒரு விஷயம், யார் வேணாலும் நல்லா இருக்கட்டும். என்னையை பொறுத்தளவு நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் நீ நல்லா இருந்துட்டு போ. அதே அவன் உன் காதலை சொல்லு. என் தங்கச்சியை சொல்லணும் சாந்தி. அது வாழ்க்கையில் நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது. நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். தங்கங்களாக 2 பொம்பளை பிள்ளையை வளர்த்துச்சு. ஆனால் இவங்க அந்த குழந்தைக்காக ஆசையாக வாங்கின காரு ரிவல்ஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளை விளையாண்டுருக்கு அந்த கவனிக்காமல் பிள்ளைகளுக்காக வாங்கின காரில் பெத்த பிள்ளையை ஏற்றி கொண்ட நிலைமை இவர்களுக்கு. என் தங்கச்சி ரிவல்ஸ் போகும்போது பார்க்கல. ஆனால் வாழ்க்கையிலே சாந்தியும் உங்கள் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் அந்த மனவழி விட்டு போல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லாரும் சொல்லுவீங்க அவர் பெரிய நடிகர் ஒரு பெரிய நடிகர். யாரும் பெரிய நடிகர் இல்லை. எந்த கலையாக இருந்தாலும் இந்த பொம்பளை பிள்ளையை சாதிக்குது வர இந்த கலையில் நீ தான் பெரிய ஆள். வாழ்த்துக்கு. உன் காதலை சொல்லு சாந்தி. பபுள் காதல் பண்ணுவோமா? இங்க வாங்க. இதுக்கு தானே உன்னை பழக்கிறேன். எதுக்கு இந்த வாடை மட்டும் காட்டாத. எத்தனை நாளைக்கு தேவையில்லாம மூஞ்சியை பார்க்கறது? தள்ளு தள்ளு போ போ. தங்க பிள்ளை வாங்க, பபுள் வாங்க. இப்படி இப்படி இல்லை பொத்துன்னு சொன்னீங்களா?
வாத்தியாராவது எனக்கு ஓரமா நில்லு, நான் பார்த்து. இந்த விஷயத்துல நாங்க அதை பாக்குறது இல்ல. யாரோ அடிக்கிறோம். மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மனசே சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ அந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானும் இப்ப பேசிடத்தான் வந்தேன். எங்க ஒரு தெருவில் அவங்க எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. எங்க ஒரு தெருவில் அவங்க எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு உறக்கம் வரல. கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. குடிச்சிட்டான். ஏய் அது ஆயி. சாந்தி உனக்கு எச்சு ஏய், நீ குடிச்சாலுமே கொஞ்சம் சீனி போட்டு சாந்தி, கொஞ்சம் சீனி ஏய், போட்டு இருடா முதல்ல. வாயை முத முடுறா. சூப்பரா இருக்கு. ஏய், ராதாகிருஷ்ணன் இங்க முத இங்க வா. தம்பி ஒழுக்க மறந்துக்கு அரைஞ்சு விடுவே, அரைஞ்சு. நான் உன்னை உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு உறக்கம் வரல. கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. சீமை கால போல நீ இப்ப திமிரு நிக்க, உன்னை சீண்டி பார்க்கலாம் என் மனசு சொல்லுது. மண்ணு வெட்டி கட்டி நீயே எதிரே வந்து நின்னா, நெல்லு கதிர் போல நான் தலை விழுவேனே. மண்ணு வெட்டி கட்டிக்கலாம், பிள்ளை குட்டி பெத்து தரே, என்ன நம்ம மனசுக்குள்ள கனவு கண்டீரே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசே சொல்லுது, மனசுல ஒன்ன எண்ணி சேர்க்கில். டேய். இவங்க ரெண்டு பேரும் காலையில என் முகர்லயே முழிக்க கூடாது, போயிருங்க கொண்டே விடுவேன். ஐ கடா பல்லு புடுங்குறாரு அவர். வாயில சேர கொண்டியா? ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த, அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி அடிக்குதையா. அச்சுக்கு. ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த, அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி அடிக்குதையா. ஓ மடியில தான் எனக்கு மட்டும் இடம் கொடுத்தா, ஓ பிடியில தான் நானே இவங்க காத்து கிடப்பினே. உலகமே ஒன்னா என்ன, எதுக்கே நின்னா என்ன, உனக்கு ஒண்ணுனா என் உசுர கொடுப்பேனே. உலகமே ஒன்னா என்ன, எதுக்கே நின்னா என்ன, உனக்கு ஒண்ணுனா என் உசுர கொடுப்பேனே. உலகுன நானும் வரேன், விலகிதான் நீயும் போற, புரிஞ்சுக்கடா உனக்கு தாயா இருப்பேனே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசே சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல. நீ போயிரு, நீ வேணாம், நீ போயிரு, உன்னை சென்னையாக்கிடுவாங்க. இந்த வெள்ளை பண்ணி இப்படி சென்னைக்கு தெரியும் பாரு. தேசியம் தெய்வீகம் இரு கண்ணுகள் என்று போட்டிட்டு பசுமன உணா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு எக்கோவை அல்லோ அல்லோ. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே
முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு.